வணக்கம். 4ஆம் சௌபாயில சொல்லி இருக்கிற விஷயங்களை பத்தி விரிவா பார்ப்போம். இந்த ஸ்லோகத்துல ஹனுமான் பொன்னிறமானவர்னு குறிப்பிட்டிருக்கு. பொன்னிறம் அப்படிங்கிறது அவரோட பிரகாசத்தையும் தெய்வ கடாட்சத்தையும் குறிக்குது. அந்த அழகான பொன்னிறமான உடம்புல மெழுகூட்டப்பட்ட அணிகலன்களை அணிஞ்சிருக்காரு. பார்க்கறதுக்கே பிரமிப்ப கொடுக்கிற அளவுக்கு அழகின் ஸ்வரூபமா இருக்காரு. அவரோட காதுல அழகான குண்டலத்தை அணிஞ்சிருக்காரு. அவரோட தலை கூந்தல் சுருள் சுருளா முடியப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவர் போட்டிருக்கிற ஆர்னமெண்ட்ஸ்ல குண்டலத்தை பத்தி மட்டும் இங்க ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்கிறனால அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிய பாப்போம். ஹனுமார் சூரியனை நோக்கி சின்ன வயசுல போனதாகவும், இந்திரன் வஜ்ராயுதத்தினால அவரை தாக்கினதாகவும், தன்வந்திரி அவருக்கு குணப்படுத்தினதாகவும் ஸ்டோரி இருக்கு. அப்போ அவருக்கு குணமான உடனே அவர் வாயுபுத்திரர்னு தெரிஞ்சனால எல்லா தேவர்களும் அவங்களுக்கு அளவற்ற சக்திய பரிசா கொடுத்தாங்க. அந்த நேரத்துல பிரம்மர் அவருக்கு அழிவில்லாத ஆயுள பிளெஸ் பண்ணி இந்த குண்டலத்தை கொடுத்ததா துளசிதாசர் தன்னுடைய ராமச்சரித்திர மனாஸ்ல குறிப்பிட்டிருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது அவரோட அழிவில்லாத தன்மையை தான் அவர் குண்டலத்தை வச்சு இங்க சுட்டி காட்டியிருக்காங்க. நம்ம ஹிந்து சம்ஸ்காரத்துல, அதாவது சம்பிரதாயத்துல காது குத்துறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு. அது எதுக்குன்னு ஒரு ரீசனிங்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரீசனிங் பார்ப்போம். காது குத்துறது மூலமா நம்ம உடம்புல வெளிச்சம் ஊடுருவி வெளியே வர்ற மாதிரி ஒரு சேனல் உருவாக்குறோம். இங்க நினைக்கலாம், நம்ம உடம்புலதான் நிறைய துவாரங்கள் இருக்கே அப்படின்னு. ஆனா இந்த சேனல்ஸ்ல எல்லாமே வெளிச்சம் ஊடுருவி ஒரு வழியில தான் செல்லும். மறு வழியில அந்த வெளிச்சம் தெரியும்படியான துவாரம் நம்ம உடம்புல இருக்காது. அந்த மாதிரியான லைட் பாசேஜ்கான துவாரம் தான் காதுல குத்துறோம். இத செய்யறது மூலமா சூரியனோட ஒளி ஒரு பக்கமா நுழைஞ்சி உடம்பு முழுக்க பரவி இன்னொரு பக்கமா வெளியே வர்றதுன்னு ஐதீகம். இது மூலமா நாம மங்களகரமானவர்களா மாறுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சயின்டிபிக் ரீசன்ஸ்க்கு வருவோம். காது மடல்ல உடல் உபாதைகளுக்கான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு. காது குத்தி அந்த இடத்துல குண்டலம் போடுறது மூலமா அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதா சயின்டிபிக் ப்ரூஃப்ஸ் இருக்கு. இதனால தான் நம்ம மரபுல ஆண் பெண் இருபாலருக்கும் காது குத்துற வழக்கம் இருந்தது. அதை குறிக்கிற விதமா தான் விஷ்ணு மக்கர குண்டலம், அதாவது டால்பின் வடிவிலான காதணியும், சிவன் நாக குண்டலம், அதாவது பாம்பு வடிவிலான காதணியும் அணிஞ்சிருந்தாங்க. ஹனுமன் அணிஞ்சிருந்த குண்டலம் நாத்யோகி சம்பிரதாயத்தை சார்ந்ததுன்னு அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்லோகத்தோட மீனிங்க அதோட ஆர்டர் வைஸே பாத்துருவோம். கஞ்சனு பரண். கஞ்சம்னா இங்க தங்கம், பரன்னா நிறம், பொன்னிறம் ஆனவர். பிராஜ சுபேசா. பிராஜ்னா பிரகாசம், சுபேசான நேர்த்தியான அணிகலன்கள். நேர்த்தியான அணிகலன்களை அணிந்து பிரகாசிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணனு குண்டல்னா காதில் குண்டலம், குஞ்சித கேசா அழகான சுருண்ட கூந்தலை முடிந்து காட்சி அளிக்கிறார்னு நம்ம துளசிதாசர் வர்ணிச்சிருக்காரு. நன்றி.